ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குவெஸ்டிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் சாக்லி விசாரணை நடத்தின கிறிஸ்டல் சாய் கிட்ட, எது அந்த பொண்ணுக்கு பதிலாக நீ ஸ்கூல் அட்டன் பண்ணுறியா? இது என்ன ஸ்கூலாக என்னன்ற நினச்சிங்க? ஆளுக்கு ஆள் மாறாட்டம் பண்ணுறீங்க. இப்படி இல்லாமல் முறைச்சிக்கிட்டே விசாரிக்கிறப்ப கண்டிப்பாக இந்த சாக் கண்டுபிடிச்சிட்டானு கிறிஸ்டல் பயப்படுறான். பட் அவன், டே டேனியல் பாத்தியா, இவ்வளோ ஒன்றை மாதிரி தான்ப்பா ஆள் மாறாட்டம் பண்ணுறான்னு சிரிச்சுக்கிட்டே தான் நம்புகிறான். ஜோயிக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஜலஸாக இருக்குது. எப்படி ஒரு பொண்ணால் இவ்வளோ அழகாக இருக்க முடியும்? அது எனக்கு போட்டியாக இருக்கிற ஒரு பொண்ணு. டேனியல் விஷயத்தில் எனக்கு போட்டியாக யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு கூட போட்டி போடணுமான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோயியும் ஜெயோட தங்கச்சியும் பின்சினோட ஃப்ரெண்டு மேரியை மீட் பண்ணுறாங்க. ஒரு பையனை எப்படி மயக்கிறதுன்னு அட்வைஸ் கேட்கறதுக்காக. பதிலுக்கு அவ, கரெக்டான ஆள் கிட்ட தான் வந்திருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் பெரிய பொண்ணாவே ஆயிருக்கீங்க போல. என்னோட பேர் மேரி கிம். 2 செகண்ட் குயின்னா இதிலலாம் நான் எக்ஸ்பெக்ட்னு சொல்லிக்கிட்டே, இந்த நிக்நேம் 2 செகண்ட் குயின்னா நான் கூட இதுக்கு முந்தின ஸ்கூலில் ரொம்ப குண்டான ஒரு பொண்ணு மாதிரி இருந்ததாலையும் எனக்கு கலாய்க்கிறவங்களாம் 2 செகண்டில் நாக் அவுட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. நான் அப்படிலாம் இல்லை, நல்ல பொண்ணுன்னு பேசுகிறா இவ. அப்படியா, சரி சரி நம்புகிறோன்னா அதுங்களும் கஷ்டப்பட்டு சமாளிக்குதுங்க. நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பையனை மண்டி போட வச்சிடலாம். இதோ அந்த கீர்க்கன மாதிரின்னு சாக்கிலியை காட்டுறான். ஏன்பா மீரா கோவமாக இருக்கேன்? நான் நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேட்டேன், என்ன மன்னிச்சிருவியா என்ன? ஆல்ரெடி நான் நீல் டவுனில் தானே இருக்கேன். அவன் ஒரு நாய்க்குட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் சிரிச்சு மயக்குங்க, அவ்வளோதான் அவன் சொல்கிறான். ஆண்கள்லாம் ரொம்ப ஈஸியான க்ரீச்சர்ஸ் அண்ட் ஹோப்லெஸ்லி ரொமான்டிக் அவனுங்க. தனக்காக சிரிக்கிற ஒரு பொண்ணுக்காக ஆண்கள் பைத்தியக்காரங்க மாதிரி மாறிடுவானுங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களோட ஃபாதர்லி இன்ஸ்டின்ட்டை தூண்டி விடணும். நீங்கள் இல்லாட்டி அவங்க வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். சாம்பிளோட அதை பண்ணுறான். பம்ஜே நோட் புக்கோட வரப்போ அவனை தட்டி விட்டு அவளே எடுத்து கொடுக்க ஹெல்ப்பும் பண்ணுறான். நான் இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதாடான்னு எரிஞ்சு விழுதுகிட்டே பண்ணுறான். நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன்ல, உன்னோட சாஃப்டான காதுகளை இப்போ என்ன தொட்டு பார்க்க விடுன்னு அவளோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறப்ப நம்மால் அவள் கையை தட்டி விடுறான். இதை பாரு, எனக்கு இதை பொண்ணுங்க மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட பேர்ன் நக்கிளோட என்னோட வழியில் குறுக்க வராதன்னு முறைச்சிட்டே சொல்கிறான். இவளோட டாக்டிக்ஸ் எல்லாம் வச்சு எந்த ஆண்களையும் கவுத்துடலாம் தான். பட் இந்த பேர்ன் நக்கிள் கிறுக்கனுங்களுக்கு தான் லாஜிக்னு ஒன்றே கிடையாது. எப்போ என்ன பண்ணுவானுங்கன்னு யாருக்கும் புரியாது. இவள் பல்பு வாங்கி நிற்கிற இடத்துல வின்சின் இந்த இடத்துல இவளை காய்ச்சி சிரிக்கிறான். நீ இவளுங்களுக்கு டீச்சர் பண்ணுறியா? இது வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட உனக்கு இருந்தது இல்லடி. ஒரு தடவை கூட ரிலேஷன்ஷிப்லேயே இருந்ததில்ல, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுறியான்னு அவள் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல. அந்த பொண்ணுங்க 2 பேரும் டேனியல் கண்ணத்தை கிள்ளி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோயி சிரிச்சு மயக்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். என் சூலிஸ் அவுந்துருச்சுப்பான்னு அவன் முன்னாடி உட்காந்து ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி சிரிச்சு இவனை மயக்க ட்ரை பண்ணுறான். இந்த நேரத்தில் கிறிஸ்டல் உள்ள நுழைஞ்சு, சீரியஸ்லி ஜோயி, இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து ஸ்டைல்னு வில்லத்தனமாக பேசுகிறப்ப இவளுக்கு இந்த சிரிச்சு மயக்கிற டாக்டிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கான்னு அவள் ஷாக் ஆக்குறா. பட் அவள் சூலேஸ் கெட்டுற ஸ்டைலை பற்றி பேசுகிறா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைல் எனக்கு தெரியும், நான் உனக்கு கெட்டி விட்றேன் பாருன்னு அவளுக்கு டீச் பண்ணுறான். இவனா இவ்வளோ நல்லா பொண்ணா இருக்கா, டேனியில் சீக்கிரம் மயக்கிடுவா போலேன்னு ஜோயி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். இதே டைமில் ஜெயோட தங்கச்சியும் டேனியல் அவள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறப்ப ஜோயி கண்ணுக்கு எல்லாருமே எதிரிகள் மாதிரி தெரியுறாங்க. டேனியல் மட்டும் அவளோட பணக்காரன வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்னு இவ கற்பனை பண்ணி பார்த்தா, நம்மால் பெரிய ராஜா மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இமேஜினேஷன் வருது இவளுக்கு. உடனே சிரிச்சு மயக்கிறத அதிகப்படுத்தணும்னு பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சு பேசுறா. டேனியல் அவன் வீடு ரொம்பவே சின்ன வீடுன்னு பேசுறப்ப, ஏண்டா சின்ன வீடா இருக்கா, என்ன வளர்ற வீடுனா எப்படி சின்னதா இருக்கும்பா? என்னமோ நீ உடஞ்சு போற ஒரு வீட்டில் தங்குற மாதிரியும் மழை பெஞ்சாலும் உன் வீட்டுக்குள்ள தண்ணி கொட்டுற மாதிரியும் பேசுறேன்னு அவன் நக்கலை சிரிச்சு பேசுறப்ப, நிஜமாவே என் வீடு கூரை உடஞ்சி என் தலையிலே விழுந்திருக்கும் தெரியுமா நேற்று, ஜஸ்ட் மிஸ்ல நான் எஸ் ஆனேன். நிஜமாவே மழை பெஞ்சா எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி ஒழுங்கும்பா, நான் ரொம்ப ஏழ்மையான நிலமையில வாழ்கிறேன்னு சோகத்தில் டிப்ரெஷனுக்கு போயிட்டான். சுற்றி இருக்கவங்களாம் கூடி நின்று, ஜோயி நீ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறியா, அவன் ஏழ்மையை எப்படி நீ குத்தி காட்டலாம், நீ இவளுக்கு எதிராக திரும்புறானுங்க. இவன் எது பண்ணாலும் கேவலமாக தான் முடியுது. அன்றைக்கி கேன்டீனில் லஞ்ச் பீரியடில் அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் ஷாக்காகி நிற்கிறாங்க. ஸ்கூலில் இருக்கிற எல்லா அழகான பொண்ணுங்களும் ஒரு குண்டு பையனை சுத்து போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கதை பார்த்து இந்த சீனை பார்த்த வாஸ்கோவே உடஞ்சு போய் தான் உட்காந்துருக்கான். கிறிஸ்டல் வீட்டுக்கு தேடி வந்து இவன் கன்னத்திலே ஒரு அற விட்டதுக்கு மன்னிப்பு கேட்குறான். சுச்சுவேஷனை நான் சரியாக புரிஞ்சுக்காம தான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு. பட் பதிலுக்கு அவன் நன்றி சொல்கிறான். ஒருவேளை நீ அப்படி பண்ணாமல் இருந்திருந்தனா நான் இன்னைக்கு இவ்வளோ மாறி இருக்க மாட்டேன்னு பேசுகிறான். இந்த இடத்துல ஜோயியை காண இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்து இவங்க 2 பேருக்கும் நிஜமாவே செட் ஆகுது தான் போல. நான் தான் இவங்க 2 பேருக்கும் குறுக்க பாரமாக இருக்கிறேன்னு மனசுடைஞ்சு போயிடுறா. நம்மளே ஒதுங்கிக்கணும் இவ கிளம்பி போகிற நேரத்தில் ஷூலேஸ் கடுக்கி கீழே விழ பார்க்குறா. பட் டேனியல் அந்த இடத்துல விழ காப்பாற்றி ஷூலேஸ் கட்டி விடுறான். புதுசாக ஷூலேஸ் மாட்டிக்கிற டெக்னிக்கை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அவங்களுக்கு தனியான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணாலே போதும் இவன் சொல்கிறது. இந்த அட்ராக்ஷன் வித்தியம்லாம் நீ கற்றுக்கிட்டு மற்றவங்கள மயக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயாக இருந்தாலே போதும்னு சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரியே தோணுது அவளுக்கு. அப்படின்னா நான் முதல்ல மாதிரியே இருந்தாலே உனக்கு ஓகேவான்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக நீ அப்படி தான் இருக்கணும்னு டேனியல் பதில் சொல்கிறான். இப்போ டோட்டலாக விழுந்து அவனை கட்டிப்பிடிக்கிறான்.
நம்மால் எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறான். இதே இடத்துல வாஸ்கோவும் ஜாக்லியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றானுங்க. ஜாக் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஏதோ வாஸ்கோலாம் பிளைண்ட் டேட்டுக்கு போனானா இவ்வளோ பெரிய ஜோக்கை என் வாழ்க்கையில் கேட்டதே இல்லைன்னு. என்ன கலாய்க்காதடா, நான் ஜஸ்ட் கொஞ்சம் ரஃபாக நடந்துக்கிட்டேன் அவ்வளோதான் வாஸ்கோ சொல்கிறப்ப. இவன் எந்த அளவுக்கு ரஃபாக நடந்துக்கிட்டான் நம்மளே பார்த்துருப்போம். பொண்ணுங்க கிட்டலாம் மேன்லியாக நடந்துக்கிட்டோண்டாட ஜாக்லி கெத்தா பேசுகிறப்ப, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ மீரா முன்னாடி மண்டி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன்னு வாஸ்கோ பேசுகிறான். இவனுக்கு கலவரத்தை சகிச்சுக்க முடியாமல் அந்த ஜேயோட தங்கச்சி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பாஸ்கோ எப்படி சொதப்புனானோ அதை ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி டேனியல் பார்க்கும் முடி சாப்பாட்டில் படுப்பா இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ சாப்பிடுன்னு அதே கேட்கத்தனத்தை காப்பி பண்ணி பண்ணுறான் இவன். முட்டாளுங்க தான் இப்படி பண்ணுவாங்க. ஜாக்லி சிரித்து கலாய்க்கிறான் அவனை. இன்னைக்கு அரை தான் வாங்க போகிறான் பாருன்னு அவன் பேசுகிற நேரத்தில். அப்படிலாம் சொல்லாத சாக், சில நல்லவங்களும் அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வாஸ்கோவும் சேர்த்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். பட் அந்த பொண்ணுக்கு இது ரொம்பவே வியர்டாக்கி விட்டா தெரியுது. வீட்டில் நீ தனியாக தான் இருப்பியாடா, நானும் உன் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவேன்னு பேசிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு 2 பேருக்கும் சரியான பல்பு. இவங்க ஸ்கூலில் இப்போ இப்படி ஹாப்பியாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் காட்டா கூட முன்னாள் செகண்ட் இன் கமெண்ட் இப்போ பிக் டீலில் சேர்ந்த ஜிம் ஜான் ஃபோனில் ஓலி வாங்கிட்ட பேசுகிறான். இந்த ஜே ஹை ஸ்கூல்கார பசங்க இருக்கானுங்க தெரியும்ல, தனியாக போனால் உன்னை பொழந்துட போகிறானுங்கடா, நானும் வரவான்னு ஓலி கேட்டதுக்கு என்னால் மட்டும்தான் அதை தனியாக செய்ய முடியும்னு இவனுங்க ஸ்கூலுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகுறான். நம்ம பெரிய பிளானை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இவன் உள்ளே போகிறப்பே பஞ்சையோட கண்ணில் பட்டான். ஸ்டில் இவனை சரியாக நோட்டீஸ் பண்ணல போல. ஒரு கிளாஸில் இருக்க பசங்களாம் இன்னைக்கு ஏதோ ஒரு சண்டையாப்பா நம்ம ஸ்கூலில், வர வர இது ஸ்கூலாக இல்லை மார்க்கெட்டானே தெரியாமல் போச்சு, எவன் பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே ஸ்பையை வந்த அந்த எக்ஸ் காட்டாகு இங்கே இருக்க பசங்க கிட்ட, அதெல்லாம் இருக்கட்டும் காய்ஸ், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இந்த ஸ்கூல்லேயே யார் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு சும்மா பேச்சு கொடுக்குறான். இவனுங்களும் உளர ஆரம்பிக்கிறானுங்க. என்ன மாதிரி கேள்வி இது? கண்டிப்பாக மீராவோட அடிமை ஜாக்லியாக தான் இருக்கணும். முதல்ல புள்ளியாக தான் இருந்தான், பட் இப்போ ஒரு ட்ரெயின்டு பாக்ஸராக இருக்கான், ஹெவியாக ட்ரைனிங் எடுத்துக்கிறான். இப்படிலாம் பேசுகிற நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்க ஜாக்லி யாரோ ஒருத்தங்க மீரா பேரை சொல்கிறாங்கன்னு ஏதோ டெலிபத்திலேயே ஃபீல் பண்ணி எந்திரிக்கிறான். இது பார்த்தாதுன்னு தூக்கத்தில் நடக்கிற வியாதி மாதிரி தூக்கத்திலே ஸ்கிப்பிங் போடுறான். ஜாக் தான் கண்டிப்பாக ஜெயிப்பான அந்த பசங்க பேசிக்கிற நேரத்தில் ஸ்பையாக வந்தவன், நான் என்னமோ அப்படின்னு நினைக்கலப்பா, டேனியல் பார்க் ஏற்கனவே ஜாக்லியை தோக்கடிச்சிருக்காங்கன்னு கேட்டதுக்கு, பட் அதெல்லாம் இவன் பாக்ஸிங்கை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான், இப்போ சண்டை வச்சா ஜாக் தான் ஜெயிப்பான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த டைமில் இவனுக்கு 2 பேரும் ஆம் ரெஸ்லிங் வரியாடா, நான் உன்னை வின் பண்ணியே தீருவேன்னு ஜாக்லி இதுலையாவது தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்ணுறான். பட் அப்போ கூட ஜெய் உள்ள வந்து கலந்துக்கிறான். டேனியல் பார்க்கனை யாருக்கும் நீ தனியாக விட மாட்டேங்கிற மாதிரி. இவனுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க செய்தி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வரப்போகுது. பாஸ், எல்லாரும் ஸ்ட்ராங்கானவங்கிற ரேங்கிங் எடுக்கிறாங்க, ஆனால் உங்கள் பேர் அதில் வரவே இல்லை. நீங்கள் தானே அவங்கள விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், இதை நம்ம நிரூபிச்சே காட்டணும். இப்படிலாம் அவனுக்கு பேசின நேரத்தில் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. என் நண்பர்களை விட நான் பலவீனமாக தெரிஞ்சா எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல. என் நண்பர்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற எதிரிகளை விட நான் பலவீனமாக தெரிஞ்சிடக்கூடாது, அதுதான் என்னோட டார்கெட்னு சொல்கிறான் அவன். இந்த கிறுக்கனுங்க ஏதோ ஒரு ஞானிக்கிட்ட இருந்து அறிகுறை வாங்கின மாதிரி, பாஸோட அறிவே அறிவு தாண்டா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவைப்படும், இதை நோட் வேற பண்ணி வச்சு கிளம்புறானுங்க. அந்த ஸ்பை சரி பஞ்சை எப்படிறான்னு கேட்டதுக்கு, பஞ்சையா, அவன் சண்டை போட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, அவன் பிரெயின்பா, யோசிக்கிற டைப், கண்டிப்பாக சண்டை போட மாட்டேன்னு பேசிக்கிறானுங்க. இந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வெஞ்சின் வந்து மிரட்டுறான். காலையிலேருந்து நோட் பண்ணுறேன், கண்ட நான் எங்கள் பேரெல்லாம் ஸ்ட்ராங்கானவங்கிற லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க, என் பேரை ஒருத்தன் கூட சொல்லலை. எவன்டா என் பேரை சேர்க்கலை? உங்கள் எல்லாத்தையும் தரையோட துறையாக போட்டு துவைக்கிறேன் பாரு. இவன் கடுப்பாகிற நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு மாரி இவனை தலையிலே தட்டி கூப்பிட்டு போகிறான். யார் இவனா? கூலிங் கிளாஸ் போட்டு வெட்டியாக சுற்றுற இவனை நம்ம ஏன் ஸ்ட்ராங்கானவங்க லிஸ்ட்டில் சேர்க்கணும்னு அந்த பசங்களை ஒருத்தன் பேசுகிறப்ப, இன்னொரு பையன், என் ஃப்ரெண்டு அவன் எந்த ஊர்லேருந்து வந்தானோ அதே ஊரில் தான் இருக்கான், அவன் கேள்விப்பட்டவரை பெஞ்சின் ஒரு பெரிய கேங்கை வச்சு கேங்ஸ்டர் மாதிரி இருந்தானா, மொத்த ஊர் அந்த கேங்குக்கு கீழே தான் இருந்துச்சுங்கிற ரூமர்ஸ் ஏகப்பட்டது அங்கே பரவுதுன்னு பேசுகிறப்ப, கண்டிப்பாக எல்லாம் ரூமராக தான் இருக்கும். இவன் டம்மி பீஸப்பான இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அனிமேஷன் கிளப்பை சேர்ந்த ஒருத்தன், முட்டா பசங்க ஸ்ட்ராங்னா என்னங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பாக என் பாஸ் லோகன் பால் தான் ஸ்ட்ராங்குன்னு அவனுக்கு லாயில் பேசுகிறான். பட் அவன்கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இவனுக்கு போர் அடிக்குதுங்கிறதுக்காகலாம் இவனுக்கு லாக்கப்பட்டு நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஸ்கூல் மாதிரியே இல்லை, பைத்தியக்காரனுக்கு வாழ்கிற கூடார மாதிரி இருக்குது. வதந்திகளில் கூட கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் எலிஜாங்க, அவன் தான் மொக்கையாக சண்டை போடுறவனாக இருப்பான், எவனாவது அவனை அடித்தா கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்படிலாம் அவனை பற்றி வதந்திகள் வருது. பட் இங்கே இருக்கிற மொத்த பேலி இவன் தான் ஆபத்தானவங்கிறது யாருக்குமே தெரியல. சரி, இந்த டாபிக் எவன் ஸ்டார்ட் பண்ணது, எதுக்கு நம்ம யார் ஸ்ட்ராங்கானவங்கிறத பேசிக்கிட்டு இருக்கோன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குழம்புற நேரத்தில் நிஜமாவே அந்த டாபிக் ஆரம்பித்து ஸ்பையாக இருந்தவன் ஸ்கூல் யூனிஃபார்மை கழட்டி போட்டு ரெஸ்ட் ரூமில் இருக்கான். இந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றின ஒரு சின்ன அனலைசிஸ் எடுக்க தான் இங்கே வந்திருக்கான். என்னை விட பெஸ்ட்டான அனலைஸ் பண்ணுறவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாதுன்னு இவன் தன்னைத்தானே பெருமையாக சூசு போய்கிட்டு இருக்கப்ப, அவனுக்கு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேயே பஞ்சையும் சூசு போகிறான். பாப்பா, உன் அனலைஸ் ஒர்க்கெலாம் எப்படி போச்சு? நல்லா பண்ண நம்புகிறேன்.
உன் பாஸ் ஓலிவாங்கோட ஐடியா தானே இது? எங்க ஸ்கூலுக்கு வந்து எங்களே அனலைஸ் பண்றியா? நல்லா தான் நுழைஞ்சிருக்கீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, உன் அடுத்த மூவ கூட நான் ப்ரெடிக்ட் பண்ணிருவேன். இவன் அங்கேயே பம்ஜிய கிக் பண்றான். தனியா வாடா வந்த? கூட யாரையும் கூட்டு வரலையான்னு கேட்டதுக்கு அந்த கிக்க பிளாக் பண்ணிட்டியா? ஐ அம் ஸ்டில் சிங்கிள்னு கூலா பேசுறான். தனியா நீங்க வந்திருக்க கூடாதுடா. உன் அடியாளுங்க யாரையாவது கூட்டு வந்துரணும்னு சொன்னதுக்கு, பர்ன் நக்கிள்ஸ்ல இருக்கறதுலே மோசமான ட்ரெய்னிங் ரொட்டீன் வாஸ்கோவோடது தான். பட் அந்த வாஸ்கோவோட ட்ரெய்னிங் ரொட்டீன் கூடயே ஒண்ணா சேர்ந்து மேனேஜ் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு பர்ன் நக்கிள் மெம்பர் நான் ஒருத்தன் மட்டும் தான். எனக்கு துணைக்கு ஆளுங்க தேவையே இல்லடான்னு பம்ஜேயும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான். அந்த ஜின்ஜாங்கும் சேட்டை கட்டிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறான். நான் ஒருத்தன் மட்டும் தான் இங்க ஸ்பையா வந்தேன்னு நினைச்சியா? என்ன மாதிரி இங்க நிறைய பேர் வந்திருக்காங்கடா. எங்களுக்கு பிரச்சனையா இருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் யார் மேலலாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்ட வந்திருக்கோன்னு பேசுற நேரத்துல இவனுக்கு கீழே ஸ்ட்ராங்கான 2 ஃபைட்டர்ஸ் ஜேயை வழிமறைச்சு நிக்கிறானுங்க. அந்த ரஸ்லர் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிரதர் ஹாஸ்டலோட பிக் டேடி எலியை டார்கெட் பண்ணியிருக்கானுங்க. வழி விடுறீங்களா சார்? நான் அவசரமா போக வேண்டிய ஒர்க் இருக்குன்னு கேட்டதுக்கு எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாமல் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேக்கும் அங்கே பஞ்சு விழுது. பாத்ரூம்ல ஜேயும் அடி வாங்குறான். உன் ஆளுங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸ் 2 பேர் அனுப்பியிருக்காண்டா. இது நியாயமானது இல்லை தான். பட் எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன்னு அவன் கேட்டதுக்கு பம்ஜி ஷர்ட்டை கழட்டிட்டு கெத்தா சண்டைக்கு ரெடி ஆகிறான். நீ பெரிய அனலைசர் பிடுங்கி தான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு தப்பான முடிவு எடுத்துடலாம். அந்த பையன் ஜே ரொம்பவே வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். அழகான பையன் தான். பட் அழகான ரோஸில் கூட முள் இருக்கிற மாதிரி அவன் எப்போ என்ன பண்ணுவாங்கிறத கணிக்கவே முடியாது. இப்பெல்லாம் அவன் பேசுகிறப்பயே அந்த ட்ரெயின்டு பாக்ஸரை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான் ஜே. அப்புறம் அந்த எலிஜன் ஹாஸ்டலோட லீடராக இருக்கிறப்ப நீ அவனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மதிப்பிட்டு இருக்கணும்டா. அவன் சாஃப்டாக எவ்வளோ நாள் ஜஸ்ட் பாயிறதுக்கு ரெடியாக இருந்து பதுங்கி இருந்தான். அவ்வளோதான்னு சொல்கிற நேரத்தில் ஹெவி வெயிட்டில் இருக்க ஒரு ரஸ்லரை ஜஸ்ட் லைக் தட் கழுத்தை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கான் இவன். இவனுக்கு 2 பேரோட சண்டையும் ஒரு செஸ் கேம் விளையாடுற மாதிரி டாக்டிக்கலாக இருக்கும். இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா எனக்கு? அதனால தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு 1க்கு 2 டபுள் ஆஃபர் போட்டு கொடுத்துருக்கேன்னு பேசுகிறப்ப 2 பேரையும் பின்னாடி ஒருத்தன் இருந்து ஒவ்வொருத்தன் கூடயும் 2 பேரும் சண்டை போடுறானுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜோஹன் புதுசாக காட்டாகோட லீடர் ஆனப்ப இந்த ஜின்சாங் சும்மா தெருலாம் சுற்றிக்கிட்டு இருப்பான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போது ஒரு சந்தில் ரொம்ப ஒல்லியா உயரம் இல்லாத வெயிட்டாகவும் இல்லாத ஒருத்தன் அவன் ஹைட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் பல மடங்கு வெயிட்டான எதிரிகளோட ஒரே டைமில் நிறைய பேர் கூட சண்டை போட்டிருக்கான். இதில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்கான். பார்த்ததுமே புரியுது இவன் தெருவில் இருந்தே ட்ரெயின்டான ஒரு ஃபைட்டர்னு. தெருவுக்கு தள்ளப்பட்ட ஒருத்தன். என் கூட சேர்ந்து வேலை செய்வியான்னு அவன் கேட்டதுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு தான் கேள்வியாக கேட்டிருக்கான். பணத்துக்காக என்ன வேணா பண்ணுறவன் இவன். தெருவில் சண்டை போட்டே சண்டை போடுறது எப்படின்னு பழகியிருக்கான். இவன் பேர் டாமினிக். ஹாஸ்டலுக்கு ஒரு மெம்பரை தூத அனுப்பியிருக்கானுங்க. அவனை கூட பொழந்து அவன் முடியை ஷேவ் பண்ணி அனுப்பியிருப்பானுங்க. அது இவன் தான். அவன் தோற்று போனதுக்கு காரணம் இவன் வீக்குங்கிறது இல்லை. ஹாஸ்டலோட அங்கிள்ஸ் பார்ட்னர்ஷிப்பாக சண்டை போடுறதுல ஸ்ட்ராங்கானவங்கிறது தான் காரணம். ஸோ இந்த தெரு சண்டை போடுற பைத்தியக்காரனி ஒரு பாக்ஸரையும் ஜேக்கு எதிராக சண்டை போட அனுப்பியிருக்கான். அதே மாதிரி எலிஜாங்கியும் தூக்கி அடிச்சுட்டு தான் இருக்கானுங்க. நம்மளால ஜே செம்ம கடுப்பாயி ஒரு ஹெல்மெட் எடுத்து அவனுக்கிட்ட கொடுக்குறான். இவனோட ஐடியாலஜி எப்படி? ஒரு மனுஷனை நான் அடிச்சு அவன் செத்துருவான். அதனால இவங்க சாகாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஹெல்மெட் எடுத்து கொடுத்துருக்கான். சிஸ்டம் ஒரு ரஷ்யன் மார்ஷியல் ஆர்ட். அதோட பர்பஸ் ட்ரெயின் ஆகி ஸ்ட்ராங் ஆகிறது கிடையாது, ஒரு மனுஷனை கொல்றது. இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ண மாதிரி அந்த ஹெல்மெட்டை குப்புற போட்டு அந்த பாக்ஸரை பொழக்க ஆரம்பிக்கிறான். அந்த தெரு சண்டை போடுறவன் அட்டாக் பண்ண வர டைமில் மீட்டியாரில் அவன் கையை திருப்பியே உடைக்கிறான். ஒரு சின்ன ஸ்க்ராட்சு கூட இல்லாமல் இவனுக்கு அசால்ட்டை ஹேண்டில் பண்ணி குப்பை மாதிரி ஏற்றி விட்டுறான். பட் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று அவன் முகத்தில் அடிக்குது. அது ஒரு இரும்பு பால்ரஸ், கிட்டத்தட்ட கோலி குண்ட மாதிரி. அந்த வெப்பனை தூக்கி போட்டு தான் அந்த டாமினிக் அடிச்சிருக்கான். இவன் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுல தான் ஸ்பெஷாலிட்டியே. டேக் டீம் போட்டு ஜெயை பொழந்துட்டானுங்க. பட் எலியை நாக் அவுட் பண்ணது அது தப்பான மூவ். அவன் வாட்சில் அலாரம் வச்சிருக்கான். அது அடித்ததுமே அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான். இவன் ஏதோ வாய்க்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருக்கான். தலையில் அடிப்பட்டு இவனுக்கு நட்டு கலண்டுருச்சா? என்னடா வளர்றான்? இப்பெல்லாம் அவனுக்கு குழம்பி போய் பேசுகிற நேரத்தில் இது என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம்டா, என் வழியை விட்டு விலகி போங்கடா புறம்போக்குங்களான்னு செம்ம கடுப்பாய் மறுபடியும் சண்டைக்கு இறங்குறான். இங்கே நடக்கிற விஷயத்த பம்ஜேயும் ஜிம்ஜாங்கும் பேசிக்கிட்டே சண்டை போடுவானுங்க. உன் அனலைசிஸில் கண்டிப்பாக நீ சேர்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் டேடி ஸ்ட்ரென்த்து. யார்கிட்ட வேணால் மோதலாண்டா, ஆனால் இந்த டேடிஸ் இருக்கானுங்களே மோசமானவனுங்க. அதனால தான் டேடி பவரை பார்த்தாலே நான் ஒதுங்கிடுறது. ஆளுங்களுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டிட வேண்டியதான் இவன் திமிரா பேசுகிற நேரத்தில் கண்டிப்பாக ஏழுங்க உன் ஜேயாவது பொழந்துருப்பானுங்கடான்னு அப்போ கூட இவன் திமிரா தான் பேசுகிறான். நான் தான் உன்னோட அனலைஸ் பண்ணுறதுல பெஸ்ட்டானவன் காட்டிக்க ட்ரை பண்ணுறான். அப்படியா? அப்படின்னா நீ அவன் சூட் கேஸ் அனலைஸ் பண்ணியாடான்னு கேட்டதுக்கு எது சூட் கேஸான்னு இவன் சாக்காக்குறான். நம்மளால ஜே ஃபிங்கர் பிரிண்ட் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரியான ஒரு சூட் கேஸ் பேக் வச்சுருப்பான். அதுக்குள்ளேருந்து ஒரு கண் எடுத்து நீட்டியிருக்கான். எதிரில் இருக்கவனுங்களுக்கு மூச்சே இல்லை. கன் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் மைண்ட் வாய்ஸ். எனக்கு புல்ல இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் கத்தியை வச்சுருக்கவங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு எதிரில் ஒருத்தன் நிஜமாவே கண்ணை தூக்கி நிப்பாட்டுறானா? நிஜமான துப்பாக்கியா இது?
எனக்கு முதல்ல என் கூட வந்தவனை சுட்டுறணும் கடவுளேன்னு இவன் வேண்டிக்கிட்டு இருக்கான். அந்த பாக்ஸர் அப்போ கூட பயப்படாம பஞ்ச் பண்ண வர மாதிரி தெரியுது. பட் கண்ணை அவன் பக்கம் நீட்டந்துமே கையை தூக்கி சரண்டர் ஆயிடுறான். கண்ணை வச்சு இவனுங்களை மிரட்டி கையை தூக்க வச்சு அதுக்கப்புறமா பஞ்ச் பண்ணுறவனுங்க மூஞ்சிலே. இது நியாயமே இல்லை. கோலி குண்டை தானடா எடுத்தேன், அதுக்காக கண்ணை வச்சு சுடுவானுங்களா? இந்த அளவுக்கு ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்லைன்னு புலம்பிட்டே சண்டை போடுறானுங்க அவனுங்க. இது ஒரிஜினல் கன்னா இல்லை பிளாஸ்டிக் கன் கூட யாருக்கும் தெரியாது. ஆர்டிஸ்டே அதை இன்னும் மென்ஷன் பண்ணல. பட் அந்த கண்ணை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுறான் இவன். இந்த ஸ்டைல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்டுக்கு பேர் களி அர்னஸ். சின்ன சைஸில் இருக்க டூல்ஸை கூட யூஸ் பண்ணி சண்டை போடலாம். ஈவன் கையில் கிடைக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடுறது. ரெட்ரோவில் நம்ம சூர்யா சார் கரண்டி வச்சுட்டு நிற்பாரு, அதே மார்ஷியல் ஆர்ட் தான். இவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் இவங்க அப்பா இவனை ஃபோர்ஸ் பண்ணி இவனுக்கு சொல்லிக் கொடுத்த மார்ஷியல் ஆர்ட் 2 சிஸ்டமா அண்ட் களி அர்னஸ். இங்கே எலிஜாங் இந்த 2 ஸ்ட்ராங்கான பிரதர்ஸையும் பொழந்து படுக்க போட்டான். நான் சீக்கிரமாக போய் என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலாட்டி நைட்டெல்லாம் அழுது என்னை சாவடிச்சிருவா. அப்புறம் நானும் தூங்க முடியாது. முதல்ல போய் நான் அவளை பிக்கப் பண்ணோன்னு இவன்களை பொழந்துட்டு ஒரு ஆப்பனண்ட் மாதிரி கூட கண்டுக்காம இவன் குழந்தைய கிண்டர் கார்டன்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தான் அவசர அவசரமாக கிளம்புறான். பம்ஜே சீன் போட்டுக்கிட்டே எப்படி அனாலிசிஸை என் எக்ஸ்பெக்டேஷன் ஜெயிச்சிருச்சான்னு திமுறா பேசுகிறப்ப கண்டிப்பாக நீ இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டடான்னு அந்த ஜிம்ஜாங் பாத்ரூம் ஜன்னலேருந்து எகிரி குதிச்சு ஓடிட்டான். போகிறதுக்கு முன்னாடி பேட்மேன் மாதிரி உன்னை மறுபடியும் சந்திப்பண்டான்னு மிரட்டிட்டு வேற போயிருக்கான். பட் இவ்வளோ விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டேன் ஒருத்தன் பில்டிங் ஹைட்டை அனலைஸ் பண்ணாமல் விட்டானேன்னு பஞ்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஆள் நொண்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஒலி வாங்கிட்டவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஆக்சுவலாக இங்கே வந்தது இந்த ஸ்கூலோட ஃபைட்டர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இவங்களோட பிரெயின் பம்ஜே எந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டானவங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக தான். நான் அனலைஸ் பண்ணுறதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக இவனுங்களை நம்ம ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். இவனுங்களை பற்றிலாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு பேசுகிறான். இதே டைமில் ஜெயோட வீட்டை தான் காட்டுறாங்க. சண்டை போட்டு டயர்டாக அவன் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவன் தங்கச்சி உள்ள நுழைஞ்சு அவன் சர்வெண்ட்டு கிட்ட பேச்சு கொடுக்குறான். நீங்களும் என் அண்ணனும் என்ன குழந்தைங்களா, எதுக்கு இவ்வளோ மாடல்ஸை கலெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு, ஏம்மா நிஜமாவே இதை பார்த்தா உனக்கு பொம்மை மாதிரியா தெரியுது, நாங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் அவன் பேசுகிறப்ப தான் தெரியுது ஆக்சுவலாகவே அந்த ஆள் ஒரு கண்ணை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது போக இவனுக்கு ஒரு கன் கலெக்ஷனே இருக்குது. இதை காமிச்சு இந்த சாப்டரை முடிக்கிறானுங்க. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.